ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 435 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே இன்ஃபினிட் சுக்கியோமியில் மாட்டிக்கிட்ட சுனடைவை காட்டுவாங்க. ட்ரீம்குள்ள கண்டினியூ ஆகும். கேண்டல் கிட்ட வந்து புக்கை வச்சுட்டு சொன்னாடே புக் ரீட் பண்ணுவாங்க. அந்த சகோதரர்களை திடீர்னு ஓப்பன் ஆன குழியில உள்ள 2 பேரும் மாட்டிக்குவோம். நாகட்டோ, யாஹிகோ, கோனான் தங்களை தாங்களே டீம் ஜெராயான்னு சொல்லிக்கிறவங்க இமிடியேட்டா அவங்க பின்னால போயிட்டாங்க. ஆனா ஷிகமாரு ஒரு மூவ் கூட வைக்கலன்பாங்க. ஸ்டோரிக்குள்ள போகும் ஈனோ அண்ட் ஷோஜி காப்பாற்ற போறக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஷிகமாரு தடுத்து போகாதீங்க, நம்மளால முடியாதுன்பா. ஏன்னு கேட்டிருப்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் த டேல் ஆஃப் நருட்டோ த ஹீரோ ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டீம் காய் அண்ட் டீம் நருட்டோ இந்த வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. ஃபார்வர்டா போயிட்டு இருக்கப்ப நருட்டோ ஏதோ வெப்பன் தாக்க வரும். எனிமீஸ் முன்னால தான் இருக்காங்கன்னு சாஸ்கே எஜி பியாக்குகான் யூஸ் பண்ணி பாக்குறப்ப ஒரு பிக் சைஸ் ரொட்டேஷன் நடக்கும். செம கடுப்புல முன்னேறுவான் என்னன்னே தெரியாம. 2 டீமும் ஸ்பிளிட் ஆகி உடஞ்சு பார்ப்பாங்க. ஒரு பிக் சைஸ் பால் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். நருட்டோ வாய் பழப்பான். டீம் குரோனாய் தூரத்துல இருப்பாங்க. கீபா ஹினாட்டா கிட்ட என்ன தெரியுதுன்னு கேட்பான். பியாக்குகானால பார்த்த ஹினாட்டா கிரவுண்ட்ல பெரிய குழி ஏற்பட்டிருக்குன்பா. ஷிகமாரு அண்ட் டீமை பார்த்தேன்னு சொல்லி ஷீனோ இல்ல அவங்க சைனே இல்லைன்னு பஹினாட்டா. அக்கமாரு அண்ட் கீபானால சென்டர் அவுட் பண்ண முடியாது. இந்த பெரிய ஹோல் கிரியேட் ஆச்சுலையா, அதுல வந்த டஸ்ட் வந்து இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனால அந்த டஸ்ட் செட்டில் ஆகிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தும்புவான். ஷீனோ திடீர்னு வந்து அந்த குழி கோஇன்சிடென்ஸா நம்ப முடியலன்பான். டீம் ஜெராயா கீழே போயிருப்பாங்க. ஏ பசங்களா எங்கடா இருக்கீங்க, நான் கத்துறது கேக்குதான்னு கேட்பான் யாஹிகோ. கோனான் தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க, உங்களை நாங்க காப்பாத்த வந்திருக்கோம்னு கத்துவா. அவங்கள தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கணும்பா. நாகட்டோ யோசிக்காம போவான். வா போலான்பா யாஹிகோ. 3 பேரும் போவாங்க. நாகட்டோ ஓடுறப்ப என் கண்கள் அதை திரும்ப செஞ்சிருச்சு. என் கண்கள் தான் அந்த குழந்தைகளை எப்படி ஆக்குச்சு, இது ஏன் தப்புன்பா. கோனான் நாகட்டோன்பா. யாஹிகோ முதல்ல அந்த பசங்களை கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட் அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்பா. நாகட்டோ திரும்பி பார்த்துட்டு ஓடுவான். டீம் ஆசுமாவை காட்டுவாங்க. சோஜி ஷிகமாரு கிட்ட இது ஓகே தானா, அவங்கள ரெஸ்கியூ பண்ண நம்ம உதவி செய்ய வேண்டாமான்னு கேட்பான். ஷிகமாரு அவங்க பாத்துக்குவாங்கன்பா. என்னமோ இது எனக்கு சரியா படலன்னு பையனும். ஷிகமாரு முன்னுரிமையை யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளோட டீம் கேப்டன்ஸை தூக்கி இருக்கானுங்க. நம்ம மிஷனும் அப்படியே நிக்குது. இப்போதைக்கு நம்மளோட முன்னுரிமையா மற்றவங்களோட ரீக்ரூப் ஆகி அடுத்து என்ன செய்யறதுங்கிற திட்டத்தை தீட்டணும்பா. இன்னும் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இது பிடிக்கலன்பா. ஷிகமாரு இங்க இருக்க ஷினோபிஸ் அந்த பசங்களை ரெஸ்கியூ பண்ற வேலையை பாத்துக்குவாங்க. நம்ம இங்க எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம். ஈவன் அது டிராகா இருந்தாலும் தீர்மானமற்ற விஷயத்தை அஃபோர்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப வைடா இருக்க ஏரியா போலாம். அப்ப கீபாவும் அக்கமாருவும் நம்மளை ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்கன்பா. சோஜி அண்ட் ஈனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. டனல்குள்ள காட்டுவாங்க. யாஹிகோ லைஃப் சேர்ந்தவங்க பின்னால வரல போல. இதுலயே தெரியுது அவங்க உள்ளுக்குள்ள எப்படிப்பட்டவங்கன்னு. இதுவே போதுமானது, என்னாச்சுங்கிறத நான் தெரியப்படுத்துறேன்பா. நாகட்டோ யாஹிகோ கோனான்ட்டு வேகமா போவான். அங்க ஒரு தனி டனல் போவோம். கோனான் அந்த டெடி பேரை நோட் பண்ணுவா. தண்ணிக்குள்ள இறங்கவும் யாஹிகோ கோனான்பா. டெடி பேர் எடுக்கும்போது அந்த டனல்ல வர காத்த ஃபீல் பண்ணிட்டு தலையாட்டுவா. 3 பேர் உள்ள போவாங்க. போற வழியில திடீர்னு கோனான் ஸ்டாப் ஆயிருவா. என்னாச்சுன்னு கேப்ப யாஹிகோ. இந்த டனல் அப்புறம் இந்த செவரு இயற்கையில இப்படி ஆனமாய் தெரியலன்பா. திடீர்னு வாட்டரோட ஃபோர்ஸ் அதிகமாகும். இது என்னன்பா யாஹிகோ. டீம் ஆசுமா போற வழியில காயாவை பார்ப்பாங்க. லார்ட் மாஷிமா ப்ளீஸ் என் பசங்களை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணுன்னு வேண்டிட்டு இருப்பாங்க. கோமிச்சி அண்ட் அஷிடாபாவோட அம்மா. ஷிகமாரு ஷாக்காவா. அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப பக்கத்துல போயிட்டு இன்டர் பண்றக்கு மன்னிச்சுக்கங்க, இந்த பக்கமா வந்தோம், இது என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்பான். காயா இது ஒரு கோயில், இது லார்ட் மாஷிமாவோடது. இவர் பூமிக்கு ரொம்ப அடியில தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் எங்க கிராமத்தை பாதுகாக்கிறாருன்பாங்க. கிராமத்துல ரீசெண்டா ஏதாவது ஆச்சான்னு கேட்பாயினோ. காயா நாங்க லார்ட் மாஷிமாவை எழுப்பிடக்கூடாதுன்னு இந்த இடத்துல சாதாரணமாவும் பீஸ்ஃபுல்லாவும் வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து இந்த இடம் சீக்கிரமாவே பேட்டில் ஃபீல்ட் ஆக போது, கொஞ்ச நாள் சேஃபான இடத்துல இருக்க சொன்னாங்க. ஆனா என்னோட 2 பசங்க திரும்ப உள்ள போயிட்டாங்க. அவங்கள ஸ்டாப் பண்ண பார்த்தேன், ஆனா அவங்க என்ன விட ஃபாஸ்டா இருந்தனால சீக்கிரம் போயிட்டாங்க. செப்பரேட் ஆயிட்டோம். அதனாலதான் லார்ட் மாஷிமா கிட்ட அவங்க சேஃபா இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்குன்பாங்க. ஷிகமாரு லார்ட் மாஷிமாவான்ட்டு பார்ப்பான். டனல்குள்ள காட்டுவாங்க. கோனான் அது வந்துட்டு இருக்குன்பா. யாஹிகோ இதென்ன இவ்வளவு பெருசா இருக்குன்பா. நாகட்டோ அது என்னன்ட்டு பார்ப்பான். பின்னால போறக்கான பேத் அடைச்சுக்கும். கரெக்டா அந்த வீடு அனிமல் அட்டாக் பண்ண வரப்ப நாகட்டோ எல்லாத்தையும் சேவ் பண்ணிருப்பான். யாஹிகோ அண்ட் கோனான் நாகட்டோ ஒன்னாலதான் தப்பிச்சோன்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. நாகட்டோ ஜஸ்ட் மிஸ்ன்பா. யாஹிகோ அது என்னன்னு கேட்பான். எனக்கும் தெரியலன்பா. நாகட்டோ கோனா நம்ம அந்த பசங்களை கண்டுபிடிச்சாகணும்பா. அந்த பசங்க அலற சவுண்ட் கேட்கும். சத்த வர இடத்த நோக்கி ஓடுவாங்க. டீம் கக்காஷி அண்ட் டீம் காயை காட்டுவாங்க. ஒரு பெரிய ஸ்பியர் இருக்கும். லீ அது என்னன்னு கத்துவான். இப்பதான் கிளியரா காட்டுவாங்க. உள்ளுக்குள்ள எல்லா டீம் கேப்டன்ஸும் இருப்பாங்க, இன்க்ளூடிங் கொட்டட்சு அண்ட் ஈசுமோ. ஷாக் ஆவாங்க. நருட்டோ அது கக்காஷி சென்சென்பா. நருட்டோ தகச்சு போய் கக்காஷி சென்சென்ட்டு பாக்குறப்ப இவங்களை காப்பாத்தணும்னு தோணுச்சுன்னா பக்கத்துல வாங்க, வரலனா நான் இவங்களை கொண்டுருவன் வாய்ஸ் கேட்கும். சாஸ்கே அப்படி இருங்கன்பா. லீ துடிப்பான். காய் சென்சென்ட்டு டென்டன் தடுப்பா. சாஸ்கே இது ட்ராப், நம்ம சீக்கிரமாவே லீஃப்
வில்லேஜுக்கு பேர்ட் அனுப்பணும்பா. நெஜி அதேதான், 2 டீமா ஸ்பிளிட் ஆகணும். ஒருத்தர் கிராமத்துக்கு போய் நோட்டிஃபை பண்ணணும், இன்னொரு டீம் இங்கே இருக்கணும்பா. சாஸ்கே வேணாம், போற வழியில தாக்கறக்கான வாய்ப்பு இருக்கு, நம்மளோட காம்பேட் பவரை அட்வான்டேஜா பயன்படுத்த பார்க்கணும்பா. அந்த வியர்ட் வாய்ஸ், நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸை கைவிட போறீங்களா? ஹிடன் லீஃபோட எசன்ஸ் இப்போ எங்க ஜெனரேஷனுக்கும் பாஸ் பண்ணப்பட்டுருச்சானுங்க. சாஸ்கே அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம அங்க போறதுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி ட்ரை பண்றான்பா. நருட்டோ நான் ஒன்ன போல இல்லன்பா. சாஸ்கே என்னன்னு கேட்பான். நான் என் முதுகு காட்டிட்டு ஓட மாட்டேன்ட்டு நருட்டோ முன்னேறுவான். சாஸ்கேவை தடுத்துட்டு நெஜி நான் போறேன்ட்டு ஓடுவான். 2 பேரும் உள்ள ஜம்ப் ஆகும், ஸ்பியர் க்ளோஸ் ஆகும். இதுக்கப்புறம் கோமிச்சியான அஷிடாபாவை காட்டுவாங்க. கோமிச்சி, அண்ணா கெண்டாவை திரும்ப தொலைச்சிட்டேன், போய் கண்டுபிடிக்கணும்பா. அதை அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலான்பா அஷிடாபா. கோமிச்சி சத்தியமாவான்னு கேட்பான். தண்ணி கடையில் ஒன்று வேட்டையாட காத்திருக்கும், இவங்களை நோக்கி அட்டாக் பண்ண வரும். கோமிச்சி அண்ணான்னு பயந்து கட்டி பிடிச்சுக்குவான். ஜம்ப் பண்ணி அதை அந்த பக்கமா போகவும் ஏமா இருக்குன்னான்னு சொல்லி கோமிச்சி பயப்படுவான். அஷிடாபா பயப்படாதேன்னு சமாதானப்படுத்துவான். அது ஜம்ப் ஆகவும் தண்ணி அவங்க மேல படும், ரொம்ப வேகமா அட்டாக் பண்ண வரும். 2 பேரும் டைட்டா கண்ண முடிக்குவாங்க. முடிச்சு பார்த்தா கோனன் அவங்களை காப்பாத்திருப்பா. இருந்தாலும் அந்த வேட் ஃபிஷ் அவங்கள துரத்தும். 2 பசங்களையும் காப்பாத்திருப்பா. நாகட்டோ கையில இருக்க டெடி பேரை காட்டவும் அஷிடாபா கென்டான்ட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவான். ஹாப்பி ஆவாங்க. ஷிகமாரு லார்ட் மாஷிமாவோட ஷ்ரைனை ஓபன் பண்ணி பார்ப்பான். சோஜி, ஹே ஷிகமாரு, எனக்கு நமது சரியா படலடாது பண்ணக்கூடாதுன்பா. ஈனோ கோயிலுக்குள்ள தெய்வங்கள் இருக்குண்டா, என்ன தெய்வீக தண்டனை வாங்கலான்னு பாக்குறேன்னு சொல்லி கேட்பா. ஷிகமாரு, ஆஃப்டர் ஆல் நான் நினைச்சது சரிதான்பா. சோஜி அண்ட் ஈனோ உள்ள போய் பார்ப்பாங்க. ஷிகமாரு தரையில இருக்க ஹிடன் டோர் கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணிட்டு வாங்க போய் லார்ட் மாஷிமாவை பார்க்கலான்பா. டனலுக்குள்ள காட்டுவாங்க. யாஹிகோ அந்த வெயிட் ஃபிஷ் சுத்துறத பார்த்துட்டு தண்ணிக்கு நடுவால இருக்க பாறையில போய் நின்று வா உன்னை கண்டந்தண்டமா வெட்டுறன்ட்டு நிப்பான். அட்டாக் பண்ணவும் எஸ்கேப் ஆயிருப்பான். அங்க இருக்க பாறையில ஓட்ட போட்டு உள்ள போகும். நாகட்டோ இப்பன்பா யாஹிகோ. நாகட்டோ பார்த்துட்டு தோ அங்க இருக்குன்ட்டு மேல போவான். யாஹிகோ கரெக்டா நாகட்டோ ஒரு இடத்துக்கு பக்கம் வந்து நின்னுட்டு கத்தியை டைட்டா பிடிப்பான். அது வருதுன்பா நாகட்டோ. அட்டாக் பண்ண யாஹிகோ நாகட்டோ 2 பேரும் தயாரா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பின்னால இருந்து அதே மாதிரி இன்னொன்னு வரும். என்ன 2வது ஒன்னான்னு பார்ப்பான். யாஹிகோ எப்படியும் தப்பிச்சிருப்பாங்க. பசங்களுக்கு அள்ளு விடும். கோனான் முன்னால நிப்பா. சோஜி எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸு அண்ட் ஹியூமன் போல்டர் பண்ணி அந்த வேட் ஃபிஷை காலி பண்ணுவான். அதுல ஏற்பட்ட வேவ்ல தண்ணிக்குள்ள மாட்டிக்குவாங்க. நாகட்டோ அஷிடாபாவை காப்பாத்திடுவான். யாஹிகோ கோமிச்சியை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த வேட் ஃபிஷ் அட்டாக் பண்ண வரும். கோமிச்சி எஸ்கேப் ஆயிருப்பான். பட் யாஹிகோவும் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அஷிடாபா கோமிச்சின்னு கத்துவான். அந்த ஃபிஷ் பயங்கரமா கத்தும். அட்டாக் பண்ணாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆவான் யாஹிகோ. நாகட்டோ அஷிடாபாவை ஃப்ளோர்ல விட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்பான். ஷிகமாரு அவனோட ஷேடோ ஸ்ட்ராங்கல் ஜுட்ஸுவை பயன்படுத்தி இருப்பான். ஈனோ வெளிச்சம் கொடுக்கறதுல தான் அந்த ஷேடோ ஆக்கர் ஆயிருக்கும். யாஹிகோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நீங்களான்பான். நாகட்டோ வந்துட்டீங்கன்ட்டு சிரிப்பான். கோனானும் ஹாப்பியாவா. யாஹிகோ கோமிச்சியை காப்பாத்த போவான். ஷிகமாரு சிரிப்பான். இந்த எபிசோட்ல ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு சொல்லிட்டா. இந்த வியர்ட் ஃபிஷ்னு சொல்லி இவ்வளவு பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு ஃபிஷ்ஷை பார்த்தோம் இல்லையா, ரொம்ப கொடூரமா. இதைத்தான் லார்ட் மாஷிமான் வணங்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்ப இதுதான் அவங்க ப்ரே பண்ற கடவுளான்னு கேட்டா யா ஆமா, இது பேர் தான் லார்ட் மாஷிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கே வியர்டா தான் இருந்துச்சு. இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்கள எத்தனை பேத்துக்கு இது கொஞ்சம் வினோதமா ஃபீல் ஆகுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் வாண்ட் டு நோ யுவர் ஃபீலிங்ஸ் அபௌட் திஸ். வீடியோக்குள்ள போலாமா? டீம் ககாஷி டீம் காயை கட்டுவாங்க. லீட் நருட்டோ நெஜிக்கு என்ன இருக்குன்னு கேட்பான். டென்டன் முதல்ல அது என்னன்னு கேட்பா. சாஸ்கே டைம் ஸ்பேஸ் நெஞ்சுட்சுவா இருக்கலான்பா. சக்குரா ஆனா இவ்வளோ ஹை லெவலான நெஞ்சுட்சுவை பயன்படுத்துற அளவுக்கான ஆள் யாரு இருக்கான்னு கேட்பா. சாஸ்கே கடுப்பாயிட்டு அவனுக்கு தான் நன்றி சொல்லணும், நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்குன்பா. டைம் ஸ்பேஸ் குள்ள இருக்க நருட்டோ அண்ட் நெஜியை காட்டுவாங்க. மயங்கி இருப்பாங்க. நருட்டோ கண்ணு முழிக்கவும் நெஜியும் கண்ணு முழிப்பான். நருட்டோ எந்திரிச்சிட்டு நம்ம எங்க இருக்கோம்னு கேட்பான். நெஜி எனக்கும் தெரியலன்பா. ஒரு வியர்ட் மாஸ்க் மேன் வருவான். இதெல்லாம் பண்ணது நீதானான்னு கேட்பான் நெஜி. நருட்டோ கக்காஷி சென்சே அப்புறம் ஹிடன் லீஃப் சேர்ந்த எல்லாத்தையும் விட்டுரு, இல்லனா எங்கிட்ட வாங்கி கட்டிக்கவன்ட்டு முன்னால போவான். நெஜி மாஸ்க் மேனை நோட் பண்ணிட்டு நருட்டோ அவங்ககிட்ட இருந்து தள்ளி வந்துடுறது நல்லதுன்பா. நருட்டோ நீ இதுல இருந்து விலகிக்க, நான் இப்பவே இங்கேயே எல்லாத்தையும் செட்டில் பண்ண விரும்புறேன்பா. நெஜி அந்த கண்ணை பாருன்பா. நருட்டோ பார்த்துட்டு ஷாக் ஆவான். பியாக்குகானா இருக்கும். பின்னால வரவும் நெஜி நீ அவனுக்கு மேட்ச் இல்லைன்ட்டு மாஸ்க் மேனை பார்த்து யார் நீ, உனக்கு எப்படி பியாக்குகான் கிடைச்சது, ஹியூகாவோட டைஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதேன்பா. மாஸ்க் மேன் சுத்தி இருக்க மேக அழுக்குகளை பாரு, இதெல்லாம் செஞ்சதும் காம்ரேட்ஸ்ன்பா. நெஜி என்னாச்சுன்னு கேட்பான். மாஸ்க்டு மேன் அவங்க குழந்தைய உயிரை விட ஹிடன் லீஃப் அவங்களோட ரூல்ஸ் முன்னிலையில வைக்கிறாங்க. இத்தனை வருஷத்துல ஹிடன் லீஃப் ஒரு துளி மாறலின்பான். நெஜி ஹிடன் லீஃபை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்பான். மாஸ்க்டு மேன் நிறையவே தெரியும், சொல்ல போனா இப்ப இருக்கவங்கள விட அதிகப்படி அன்பான். நெஜி ஷாக் ஆகவும் என்ன ஃபாலோ பண்ண நெஜி ஹியூகான்பான். நெஜிக்கு அள்ளு விடும். கூடவா ஹிடன் லீஃப் அவங்க செஞ்ச கேவலமான விஷயத்த கவர் பண்ணி அதை காட்டுறன்பான். நருட்டோ மனசுக்குள்ள என்ன இவன் எதை பத்தி பேசுறான்னு திங்க் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மாஸ்க்டு மேன்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. என்பா நருட்டோ.